சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்கிறார். 2027 ஆகஸ்ட் 10 வரைக்கும் இந்த பதவி இருக்கு, அது வரைக்கும் நீடிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இதை குறிப்பிட்டார், நான் 2027 ஆகஸ்ட் 10 வரைக்கும் இந்த பதவியில் இருப்பேன் அப்படின்லாம். ஆனால் திடீர்னு ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் சொல்றது உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தை சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஆனால் இதில் சந்தேகம் எழுது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ராஜினாமா பின்னணியில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏற்கனவே நம்ம நக்கீரன் வாசகர்கள் தங்களுடைய நினைவூட்டலுக்காக ஞாபகப்படுத்துறேன். ப்ரொசீஜர் தாண்டி ஜெயா பச்சனை இவர் கீழ்த்தரமாக விமர்சித்த போது நாம் ஒரு பேட்டி கொடுத்தோம். ஜெயா பச்சன் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை ஒழுங்கீனமான முறையில பேசியது துணை ஜனாதிபதி தன்கர் செய்திய மிகப்பெரிய தவறுன்னு அந்த அம்மா நாடாளுமன்றத்தில் பேசும்போது அதை நாம சுட்டிக்காட்டி இவருடைய சட்ட விரோத அணுகுமுறை அல்லது எடுத்தறிந்து பேசக்கூடிய ஏற்பாடு, கவர்னரா இவர் இதுல இருக்கும்போதே, மேற்கு வங்கத்தில் இருக்கும்போதே அப்படி மம்தா பானர்ஜியிடம் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இவருடைய பெயர் கெட்டதாக இருந்தது. இவருடைய பெயர் கெட்டதாக இருக்கின்ற போது இவர் அதிகமாக புகழ்ந்து பாடிய ஆட்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி, அமித்ஷா போன்றவர்களை இவர் புகழ்ந்து பாடி இவர்களுடைய நிர்வாகத்தில் தான் பணியாற்றுவதை பெருமையாக கருதுகிறேன்னு சொன்னவர் தான் நம்முடைய துணை ஜனாதிபதி. ஆனா இந்த நாடாளுமன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடர் இன்றைக்கு துவங்குகின்ற போது ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான நெருக்கடியில் தான் துவங்குகிறது என்பது நம்ம அனைவரும் அறிந்த விஷயம். நேற்றைய பேட்டியில் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நாடாளுமன்றத்தினுடைய ப்ரொசீஜரை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி சபாநாயகரும் அந்த நாடாளுமன்றத்துடைய அமைச்சரும் செயல்படவில்லை. இப்ப மட்டும் இல்ல, போன கூட்டத்தொடர்ல இவங்க 2 பேரும் துணை ஜனாதிபதிக்குரிய மரியாதை கொடுக்கவில்லை. இதெல்லாம் அவர் மண்டைக்குள்ள போட்டு வைத்துட்டு இருக்கிறார். காலையில துவக்கும் போது இந்த சப்ஜெக்ட்ல அவர் ராஜினாமா முடிவுக்கு இல்லை. ஒரு 2.5 மணி நேரத்தில் நடந்த மோதல் என்ன, ஏன் இந்த ராஜினாமா, இதுதான் இப்ப ஜெயராம் ரமேஷ் மறுபரிசீலனை செய்யுங்கள்னு அப்பீல் விட்டுருக்காங்க. அதாவது பிஜேபி அப்பீல் விட்டு துணை ஜனாதிபதியை நீங்க போக வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், அதான் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் மிகப்பெரிய இடையூறு செய்கின்ற துணை ஜனாதிபதியை தயவு செய்து நீங்கள் போகாதீர்கள் என்ற ஒரு விசித்திரமான வேண்டுகோளை நம்ம வச்சிருக்கிறோம். ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் எதிர்கட்சிகளாகவும் ஜனநாயகத்தை மீறுபவர்கள் ஆளுங்கட்சியாகவும் இவருடைய பிரச்சனையில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சொல்லி இருக்கக்கூடிய காரணம் ஹெல்த் கிரவுண்டு தான். ஆனால் வடக்கு பகுதியில இந்தி நாளிதழ்களில் மோடிக்கு சவால் விடுகிறாரா துணை ஜனாதிபதி, 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற RSS வேண்டுகோளை ஏற்று துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்தாரா என்று ஒரு கேள்வியை கிளப்பிட்டார். இங்க நம்ம தினத்தந்தி பேப்பர் மாதிரி அங்க பரவலா போகக்கூடிய ஒரு பேப்பர்ல அந்த கேள்வியை கேட்டு அது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. ஆனால் அவர் மறுத்து பேசியிருக்கிறார். காட்சி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் பூரணமாக ஓய்வு எடுக்கத்தான் இந்த ராஜினாமாவை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் வாசகர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை கூட சரியாக மதிக்கவில்லை. அது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு சரியானதாக இருக்காது என்பதுதான் நம்முடைய கருத்து. பேசும்போது சொன்னீங்க, காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ எதிர்கட்சிகள் தன்கருடைய ராஜினாமா குறித்து விவாதிக்கணும் அவையில அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறதா செய்தி. நாடாளுமன்ற அவை கூட்டம் ஆரம்பிக்கும் போதே கூச்சல் குழப்பம் அதிகமாகிவிட்டது. இதற்கு இடையில ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்ல வராரு. அவர் சொல்ல வந்த கருத்து துணை ஜனாதிபதியுடைய ராஜினாமா உட்பட விவாதத்திற்கான நேரம் ஒதுக்கப்படுதலில்
எதிர்கட்சி தலைவரோடு சேர்ந்து பேச வேண்டிய அரசு பேசவில்லை என்ற குற்றச்சாட்டை பேசுவதற்கு தான். ஆனால் நாடாளுமன்றத்துடைய அமைச்சரவை அதை விவாதிக்க அனுமதிக்கவில்லை. இது ஜனநாயகத்தை மீறிய செயல் என்று பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. அப்ப என்ன விஷயம்னா, பொதுவாக எந்தெந்த விஷயங்களில் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்ற முடிவு முதல்ல ஆளும் கட்சி ஏற்பாடு செய்யவில்லை. பெரிய போராட்டத்திற்கு பின்பு அவை ஒதுக்கி வைக்கிறதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கூட்டம் கூட்டி இப்போது சில விஷயங்களை இத்தனை மணி நேரம் பேசலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதில் துணை ஜனாதிபதியுடைய ராஜினாமா விவாதிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது. ஆனால் அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முடிந்து போன விஷயம் அவரே ஏற்றுக்கொண்டார், அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது என்று முடிச்சிருக்காங்க. நேற்றுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, பாஜக உறுப்பினர்கள் பேசுறதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க, அமைச்சர்கள் பேசுறதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க, ஆனா எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு அனுமதியே தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தில் இது வலியுறுத்தப்பட்டது. ஜெயராம் ரமேஷ் போன கூட்டத்தில் நடந்த விவாதத்திற்கான நேரம் ஒதுக்கீடு உட்பட இந்த முறை 6 மசோதாக்களுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஒன்றிய அரசினுடைய நாடாளுமன்றத்துடைய அமைச்சருடைய பதில் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒன்றியத்துறையினுடைய அமைச்சர் அந்த ரிக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களிடம் பேசி குறைந்தபட்ச நேரத்தையாவது உத்தரவாதம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்முடைய ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு என்பது சரியானது. ஏன்னா போன முறை ஒரு நிதித்துறையினுடைய விவாதத்துல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 3 முறை முயற்சித்த போதும் அவருக்கு கொடுக்காம அந்த அம்மாவுடைய நடவடிக்கைகளை பாராட்டி பேசிய 2 பிஜேபி உறுப்பினர்களுக்கு கொடுத்தது சரியில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்டே லாட்ஜ் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்ற துறையின் மீது. ராகுல் காந்தி அவையில பேச அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. தர்மேந்திர பிரதான் அமைச்சர், மத்திய அமைச்சர் இருந்தா சொல்றாரு, இது ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு வரவேற்பார் அல்ல, அவங்க இந்தியாவுக்கு யார் எதிரிகளாக இருக்கிறாங்களோ அவங்க நலனுக்காக பேசுறாங்க, இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறாரு. துறை அமைச்சருடைய பதிலை நாடாளுமன்றத்துல ஏனைய கட்சிகள் கண்டிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது அவங்க கேட்ட கேள்வி, வெளியில பேசுகிற விஷயங்களை இங்கே எப்படி அனுமதி கொடுப்பதுன்னு ஒரு நாடாளுமன்றத்துல துறை வாரியான அமைச்சர் பேசுறது சரியானதா பாருங்க. ஒரு குற்றச்சாட்டு ஒரு துறையின் மீது வைக்கிறோம், அது கல்வித்துறையின் மீதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. அந்த கல்வித்துறையை சொல்லக்கூடிய அந்த விவரங்கள் என்பது பொய்யாக இருக்கும் போது மறுப்பு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும். மறுப்பில் இருக்கக்கூடிய உண்மையை வெளியில பேசுவோம். இதான நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய செயல்பாடு. அதாவது உள்ள நீ பேசிட்டேன்னா இந்த சப்ஜெக்டை நீ வெளியிலே பேசக்கூடாதுன்னு ஒரு குறுகிய வட்டத்தில் அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த அமைச்சர் பேசியிருப்பது சரியானது இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. நேரத்தே நாடாளுமன்றம் துவங்கிய முதல் நாளே 2 முறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்வியால ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொன்னார், எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சி தலைவருக்கே இந்த நிலைமையானலாம், இந்த கூட்டத்தொடர் எப்படி போகும், இதில் மோடி பதில் சொல்லியே ஆகணும், மோடி பங்கேற்று ஆகணும் அப்படின்லாம் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டவங்களும் சொல்கிறாங்க. தப்பவே முடியாதுன்னு சொல்லி இவர் வெளிநாடு வேற போறாரு. இந்த கூட்டத்தொடர் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது நேற்றைக்கு காலை வரை இவர்கள் மேல்நிலையிலும் எதிர்கட்சிகள் கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி சொல்லுவதை கேட்கக்கூடிய நிலையிலும் இருந்தது. துணை ஜனாதிபதியினுடைய ராஜினாமா வெளியே வந்தவுடன் அதற்கு முன்பு நாடாளுமன்றத்துடைய அமைச்சர் நேரம் ஒதுக்க மாட்டேன் என்று சொன்னதுனால, ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு அனுமதி மறுத்ததுனால இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த விட மாட்டோம் என்ற முடிவுக்கு தான் எதிர்கட்சிகள் நேற்று மாலை வரை இருந்தார்கள். இன்று காலை 11:30 மணி வரைக்கும் அதுதான் நிலைமை. ஆனால் இன்றைக்கு 11:30 மணிக்கு மேல என்ன ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, குறைந்தபட்சம் 40 மணி நேரம் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர், பகல்காம் தாக்குதல் மட்டுமே பேசப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் 115 எம்பிக்களுடைய பரிந்துரையின் பேர்ல உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய அந்த நீதிபதி பிரச்சனையை ஒன்றிய அரசு காலம் தாழ்த்துவது சரியானதல்ல என்ற கண்டிப்பு தீர்மானம் பேச வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 2க்கும் கேட்ட அளவுக்கு நேரம் ஒதுக்கலைனாலும் 25 மணி நேரம் பகல்காம் தாக்குதலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அந்த நீதிபதி பிரச்சனைக்கும் பேசலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமாக செல்லும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் நாடாளுமன்ற குழுவுடைய செயல்பாடு என்பது இருக்குது, அமைச்சரவை செயல்பாடு. இன்னைக்கு காலையில 12 மணிக்கு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கவாயினுடைய தலைமையில 4 பேர் கொண்ட பெஞ்ச்
கூடியிருக்கு. அவங்க கூடின விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு கவர்னர், தமிழ்நாடு அரசு அந்த 10 காலராஜ்யம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றதுக்கு ஜனாதிபதிக்கு நம்ம தபால் கொடுத்திருந்தோம். ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது 2 பேர் கொண்ட பெஞ்ச் விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டது. ஜனாதிபதியின் கோரிக்கையை ஏற்று 4 பேர் கொண்ட பெஞ்சுக்கு அது பரிந்துரை செய்யப்பட்டது. அந்த பரிந்துரையில அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஜனநாயகபூர்வமாக இருக்க வேண்டும், பாரபட்சமாக உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாதுன்னு இடி போன்ற துறையை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறது. இது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக, சட்ட ரீதியாக நீங்கள் செயல்படுவது சரியில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் மூலம் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கும் உண்டு, அமைச்சரவைக்கும் உண்டு. அமைச்சரவை எந்த திசையை நோக்கி செல்லுகிறதோ இல்லையோ, மக்கள் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தை மீறி செயல்படுவதை அனுமதிக்க கூடாது என்ற சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும். மகாராஷ்டிராவில் உத்தவ் சிவசேனா கட்சியை சேர்ந்த 4 எம்பிக்கள் ஹனி டிராப்ல சிக்கியிருக்காங்க, ஆபாச வீடியோக்களை சிக்கியிருக்கிறாங்க. ஒன்றிணைந்த சிவசேனாவில் இருக்கும் பொழுது சிக்கின வீடியோ அவங்க கையில் சிக்கியிருக்கு. இதை வச்சு தான் அவங்க மிரட்டப்பட்டாங்க. அதனால தான் அவங்க ஏக்நாத் ஷிண்டே அன்னைக்கு போனாங்க, அதை வச்சு தான் பாஜக கூட்டணி அமைச்சாங்க அப்படிங்கிறாரு. இந்த மிரட்டப்பட்டதுனால தான் வீடியோ அவங்க கையில் சிக்கியிருக்கு, இது பட்னாவிஸுக்கும் தெரியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். இந்த ஆபாச வீடியோக்கள் இருக்கிறதுனால தான் அவங்க அணி மாறி போனாங்க. அதனால தான் இப்போ அந்த ஆட்சியை நடக்குது, அந்த வீடியோக்களை மிரட்டி அப்படிங்கிறார். மகாராஷ்டிராவினுடைய அரசியலை கூர்ந்து கவனிச்சோம்னா நம்மளுக்கு மும்பை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ட்ராக்டுகளை யார் எடுப்பது, முதலமைச்சர் பதவியில் யார் இருப்பது, அந்த கட்சிகள்லாம் உடையாதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா பால் தாக்கரே என்கின்ற ஒரு பெரிய ஜெயண்ட் இருந்தார். அந்த தாக்கரே குடும்பத்துல உறவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை பாரதிய ஜனதா கட்சி முதலில் பயன்படுத்தி கொண்டது. பட்னாவிஸ் புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு செடிதான் அவர். ஆனால் பட்னாவிஸினுடைய கற்பனை என்னவா இருந்ததுன்னா, நம்மை போல யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாரு. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா, ஆபாச வீடியோ பிரச்சனையினால தாக்கரே அணியை சார்ந்த சில ஆட்களை கையில் வைத்துக் கொண்டு ஷிண்டே என்பவரை உருவாக்கி பட்னாவிஸுக்கு எதிராக உருவாக்கிட்டாங்க. இப்ப மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிஜேபி 1, தாக்கரேவனுடைய சிவசேனா ஆதரவு பெற்ற பிஜேபி மைல்டு பிஜேபின்னு பேரு 2, ஷிண்டே பிஜேபின்னு 1 3, பட்னாவிஸ் பிஜேபின்னு 1 4. ஒரு ஊர்ல 4. நீங்க ஒன்ன யோசிக்க கூடாது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பிஜேபி அப்படி உடைஞ்சிருக்கான்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பிஜேபி, டிடிவி தினகரன் ஆதரவு பிஜேபி, ஓபிஎஸ் ஆதரவு பிஜேபி, கிருஷ்ணசாமி ஆதரவு பிஜேபி, பல பிஜேபிகளை உருவாக்கிட்டாங்க பாருங்க. ஒரே கட்சியில ஒரு சின்ன குழப்பத்தை உருவாக்கி அல்லது சில எலும்பு துண்டுகளை போட்டு அரசியலை உடைக்கக்கூடிய ஏற்பாடு. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் விவரமாக பேசக்கூடிய பட்னாவிஸ் அவர்கள் விவசாய கோரிக்கையின் மீது பேசுகின்ற போது 762 விவசாயிகள் மகாராஷ்டிராவில் மட்டுமே தற்கொலை செய்திருக்கிறார்களே என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் போது, பதில் சொல்ல வேண்டிய விவசாயத்துறை அமைச்சர் தன்னுடைய செல்போன்ல ரம்மி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார். இது பட்னாவிஸுக்கு தெரியாதா என்று பட்னாவிஸுக்கே அந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு 4 மணிக்கு பாத்தீங்கன்னா மும்பை மாநகர வீதிகள்ல பட்னாவிஸையும் அந்த வேளாண் துறை அமைச்சரையும் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. அப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது ஆபாச அரசியல், அசிங்க அரசியல். மகாராஷ்டிராவினுடைய அந்த மிலிட்டன்ட், அந்த நல்ல தன்மை என்பது, தேசபக்த தன்மை என்பது பிஜேபி அரிப்பு ஏற்படுத்தி விட்டது என்றுதான் குற்றம் சாட்ட வேண்டியுள்ளது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.